ஒரு நல்ல உறவு முன்னேற்றம் இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். ஸோ திருமண அமைப்புகளும் நல்ல முறையில் கைகூடி வரும். புத்திரபாக்கியம் நல்ல முறையில் கிடைக்கிற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். ஸோ சிறப்பாக இருக்குது. கன்னிராசி அன்பர்களே, இந்த 2026 பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். சரிங்களா? கிரக நிலைகளை பொறுத்த மட்டிலும் கன்னியாராசி நேயர்களுக்கு 12ல் கேது, 6ஆம் இடத்துல ராகு, 7ல் சனி, 11ல் பலமா குரு. ஒரு அற்புதமான கிரகநிலை கன்னிக்கு சகலத்திலும் ஏற்றத்தை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்குது. சரி, என்ன பார்க்க போகிறோம்? பொருளாதாரம் எப்படி இருக்கும், குடும்ப நிலை எப்படி இருக்கும், ஆரோக்கிய நிலை எப்படி இருக்கும், இந்த 3 அஸ்திவாரங்களுக்குள்ளே மொத்தத்தையும் கவர் பண்ணிடுவோம். முதல்ல பொருளாதார நிலை. வேலை வாய்ப்பில்லாத அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு சிலர் ப்ரமோஷன் ஆகிறது, பிடிச்ச இடத்துக்கு இடமாற்றம் செய்கிறது, சம்பள உயர்வு கிடைப்பது, உத்தியோகத்தில் எதெல்லாம் நமக்கு ப்ரெஷராக இருந்தது அந்த பிரச்சனைகள் தீர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு வளர்ச்சியின் பாதையில் வேலை இருக்குது. அதே போல் தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கு தொழில் நல்ல பாப்புலர் ஆகிறது. கூட்டுத்தொழில் இருக்கிறவங்களுக்கும் கூட்டுத்தொழிலில் நல்ல மேன்மை ஏற்படுறது. உங்கள் தொழில் பிராண்ட் ஆகிறது. தொழில் நல்ல வளர்ச்சி, பொருளாதாரம், லாபம்னு நீங்கள் கைகடிக்காமல் போடுற முதலீடுகளை தாண்டி வருமானத்தை கொடுப்பதுன்னு நல்ல வளர்ச்சி. ஒரு சிலர் தொழிலை விரிவுபடுத்துறது, பிரான்ச் போட்டு இதெல்லாம் பண்ணலாம். நல்ல வளர்ச்சியின் பாதையில் தொழில் அமைப்புகள் உண்டு. சமூகத்தில் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கௌரவம், அந்தஸ்து, பொது வாழ்க்கையில் நல்ல பதவிகள் இதெல்லாம் நல்லா கிடைக்கும். கௌரவங்கள் கிடைக்கும். அந்த விதத்தில் ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம். கையில் ஒரு நல்ல மணி ஃப்ளோ இருக்கும். சொத்து சேர்க்கைகள் நடைபெறுகிற காலகட்டம். இந்த காலகட்டம் பெண்கள் நகை வாங்குறது, ஆண்கள் சொத்து வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது, இந்த அசையா சொத்துக்களின் சேர்க்கை மிகச்சிறப்பாக உண்டு. ஆக பொருளாதாரம், தொழில், வேலை, சொத்து சேர்க்கை 4 சிறப்புங்க. நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே போல் கௌரவ பதவிகள், அந்தஸ்துகள் இதெல்லாம் நல்லா கிடைக்கும். அப்படியே குடும்பம் பக்கம் வாங்க. குடும்பம்னு வரும்போது பார்த்தீங்கன்னாங்க ஐயா, திருமண முயற்சிகள்லாம் நல்ல முறையில் மேன்மை அடையும். வாழ்க்கை துணையால் நல்ல லாபம் உண்டு. வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து வருமானம் உண்டு. வாழ்க்கை துணையோட சப்போர்ட் கிடைக்கும். ஆனால் கணவன் மனைவிக்கு இடையில் அந்த குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கலைங்கிற இந்த ஒரு என்ன சொல்கிறதுங்க, அந்த ஒரு குறைபாடு மட்டும் கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகளை தந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே கூட்டுத்தொழில் இருக்கீங்கன்னா கூட்டுத்தொழில் பார்ட்னர்ஸுக்கு இடையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். ஆனாலும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அது சரியாயிரும். கவலைப்படாதீங்க, பெருசாக தலை தூக்காது. ஆக குடும்ப அமைப்புகள் சிறப்பு. பிரிஞ்சு போன உறவுகள் மீண்டும் சேரும். பிரிந்த நட்புகள் மீண்டும் சேரும். ஒரு நல்ல உறவு முன்னேற்றம் இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். ஸோ திருமண அமைப்புகளும் நல்ல முறையில் கைகூடி வரும். புத்திரபாக்கியம் நல்ல முறையில் கிடைக்கிற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். ஸோ சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்துக்கு வாங்க. மேஜராக சொல்கிற அளவுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாதுங்க. சனி ராசியை பார்க்கறதுனால சின்ன சின்ன உடல் அசதி, உடல் வலிகள் ஏற்படுமே தவிர பெரிய நிலையில் இப்படி பார்த்துக்கிடணும், அப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அதே போல் 12ல் இருக்கிற கேதுனால அப்பப்போ சின்ன சின்னதாக தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி மேஜராக இஷ்யூன்னு சொல்கிற அமைப்பில் 11ல் இருக்கிற குருவும் 6ஆம் இடத்துல இருக்கிற ராகும் என்ன உடல்நிலை தொந்தரவுகள் இருந்தாலும் அது சரிப்படுத்தி ஈக்குவல் பண்ணி காணாமல் போக வச்சுருவாங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக தொழில், வேலை, பொருளாதாரம், சொத்து சேர்க்கை, சுப நிகழ்வுகள் மற்றும் ஆரோக்கியம் எதுலேயுமே டிராபேக்குங்கிற அமைப்பு இல்லை. ஸோ ஓவராலாகவே இந்த ஆண்டு ஒரு கொடுத்து வைத்த ஆண்டாக கன்னியாராசி நேயர்களுக்கு அமைகிறது. இஷ்டதெய்வ வழிபாடு செய்யுங்கள். உங்கள் இஷ்டத்துக்கு விளையாடுங்கள். இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டு. நல்ல வளர்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றி.